இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே. வார்த்தையில் உண்டு அற்புதமே, நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மோசே பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் மோசையை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். வண்ணாந்தரமான ஒரு இடம். அங்கு மோசே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 வருடம் 2 வருடம் அல்ல, 40 ஆண்டுகள். அதற்கு முன்பாக 40 ஆண்டுகள் அரண்மனை வாழ்க்கை. எடுத்த முயற்சிகளை தோல்வி, எதிர்பார்ப்புகள் எல்லாம் தோல்வி, நஷ்டத்தை கண்ட அந்த மோசே இனி அவ்வளவுதான் என்று சொல்லி ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனை பார்க்கிறார். பார்த்து மோசையோடு கூட பேசுகிறார். பாருங்கள், எவ்வளவு பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் படைத்திருக்கிற தேவன் தோற்று போன ஒரு மனிதனை தேடி வந்து பெயர் சொல்லி கூப்பிட்டு திட்டங்களை கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். அதோடு மட்டுமல்ல, நம்மை நேசிக்கிறவர், நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். மோசையுடைய விருப்பம் தான் என்ன? எப்படியாவது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனங்களை நான் விடுவிக்க வேண்டும். ஆனால் மோசைக்கு அந்த விருப்பம் நல்லதுதான், ஆண்டவருடைய விருப்பமும் அதுதான். ஆனால் கையாண்ட விதம்தான், அவன் செய்த முறைதான் ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை. தன்னுடைய பலத்தினால் செய்ய முடியும் நினைத்தான், தோற்று போனான். இப்பொழுது அந்த சூழ்நிலை எல்லாம் மாறி எல்லா நம்பிக்கை இழந்து போகும்போது ஆண்டவர் பேசுகிறார், கூப்பிடுகிறார், அழைத்து அனுப்புகிறார். காரியங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறுகிறது. எல்லா எகிப்தின் அடிமைத்தனங்களையும் மாற்றி தண்டு ஜனங்களை விடுவித்துக் கொண்டு போகிறார். யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒருவேளை தோற்று போயிருக்கலாம். குடும்பத்துக்கு இதை செய்யணும்னு நினைச்சேன், செய்ய முடியல. என் பிள்ளைகளுக்கு இதை செய்தணும்னு நினைச்சேன், செய்ய முடியல. எனக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன், முடியலன்னு தோற்று போய் அல்ல உங்க விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறாம இனி அவ்வளவுதான் முடிவுக்கு வந்துட்டீங்களா? இல்ல, உங்கள் மேல் ஆண்டவர் நினைவா இருக்கிறார். அவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார், பெயர் சொல்லி அழைக்க விரும்புகிறார், எல்லாவற்றுக்கும் மேல உங்களோடு பேச விரும்புகிறார். அவருடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியும். கேட்டீங்கன்னா நிச்சயமாக அதுல ஒரு பெரிய திட்டத்தை கொடுப்பார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் மூலமாய் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும், உங்களுடைய விருப்பமும் நிறைவேறும். அநேக நேரம் நம்ம அதை உணராமல் போய்விடுகிறோம். இவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு எப்படி பேசுவார் நினைக்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக பேசுவார். அமெரிக்க அதிபராக இருந்த ரீகன் ஒரு முறை தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கும் பொழுது திடீரென்று அவருக்கு ஒரு ஆசை வந்தது. தனக்கு கல்வி பயிற்று கொடுத்த அந்த ஆசிரியரோடு பேச வேண்டும் சொல்லி ஸ்கூல் லைஃப்ல தனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியருடைய நம்பரை தேடி எடுத்து போன் பண்றாரு. அந்த ஆசிரியருக்கு வயதாயிடுச்சு. எடுத்து ஹலோ, யார் பேசுறீங்கன்னு சொல்லும் போது நான் அமெரிக்க ஜனாதிபதி ரீகன் பேசுறேன்னு சொல்லும் போது இவரு என்ன விளையாடுறீங்களா, கிண்டலா பண்றீங்க, அவர் எப்படிங்க என்கிட்ட பேசுவாருன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருந்தாரு. திரும்ப போன் அடிக்கிறார். திரும்ப எடுத்து நான் இந்த மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி பேசுறேன் சார், நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க, நான் உங்க ஸ்டூடெண்ட், நான் பேசணும்னா திருப்பி என்னப்பா என்னை பரியாசம் பண்றேன்னு வச்சுட்டு 6 முறை இந்த மாதிரி அந்த ஜனாதிபதி பேசும் பொழுதும் அந்த ஆசிரியர் நம்பவில்லை. அப்படியே போனை கட் பண்ணி வச்சுட்டாரு. இந்த ஜனாதிபதி ரீகனுக்கு என்ன செய்யணும் தெரியல. உடனே தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு அந்த ஆசிரியர் வீட்டு பக்கத்துல உள்ளவங்களுக்கு கூப்பிடுங்கப்பான்னு நம்பர் எடுத்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு, நான் ஜனாதிபதி பேசுறேன், எங்க ஆசிரியர் புரிஞ்சுக்கல, அவர் நம்ப மாட்டேங்கிறாரு, அவ்வளவு பெரிய ஜனாதிபதி நமக்கு பேசுவாரான்னு சொல்லிட்டு, என்னதான் நான் ஜனாதிபதியா இருந்தாலும் அன்னைக்கு அவருடைய ஓல்டு ஸ்டூடெண்ட், அதை எப்படி மறக்க முடியும்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரர் போய் அந்த ஆசிரியர் அந்த பெரியவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா உங்களுக்கு போன் பண்ணது உண்மையாகவே ஜனாதிபதி தான், போன் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லும் போது திருப்பி பண்ணும்போது அட்டன் பண்ணாராம், பேசினாராம். பழைய இதெல்லாம் நினைச்சு பார்த்து என்னுடைய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு என் கூட பேசுறது பெரிய ஜனாதிபதி, அவன் என் கூட பேசுனது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டாரா. யோசித்து பாருங்கள், பெரிய தேவன் நம்மோடு கூட பேச விரும்புறாரு. அப்படி சத்தத்தை கேட்க நம்ம கேட்போம், எங்களோடு பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. அதோடு மட்டுமல்ல, காரியங்களை அவர் வெளிப்படுத்துவாரு. வசனத்தில் அல்லது வார்த்தையின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேச ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். எந்த காரியத்துல முடிவெடுக்க முடியல, எந்த காரியத்துல குழப்பத்துல இருக்கிறீங்க, எந்த காரியத்துல விடுதலைக்கு எதிர்பார்க்கிறீங்க, எந்த இடத்துல மாற்றம் வேணும், இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பேசுங்கப்பா, உதவி பண்ணுங்க,
காண்பீங்கன்னு சொல்லி பாருங்களேன். நிச்சயமாகவே அவருடைய சத்தத்தை கேட்க முடியும், திட்டத்தை அறிந்திக்க முடியும், எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாய் அவர் மாற்றி கொடுக்கிறத பெற்றுக்கொள்ளவும் முடியும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பாரின் சர்வ வல்லமுள்ள தேவன், அவ்வளவு பெரிய தேவனாக இருந்தாலும் நாங்கள் உம்முடைய சிருஷ்டிப்பு நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறீர். தாயின் கருவிலே எங்களை நீர் அப்பா உருவாக்கி எங்களை இம்மட்டுமாய் பாதுகாக்கிறவர் நீர் தகப்பனே. நீர் பேச விரும்புகிற அந்த சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த ஆவியானுடைய நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை வசனத்தின் மூலமா நீர் பேசும்படியா நாங்கள் கேட்கிறேன் அப்பா. எனக்கு எதுவுமே முடியலன்னு சொல்லி இருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படியாய் அவன் பெயரை சொல்லி கூப்பிட்டு பேசுங்க, உதவி செய்யுங்க. எல்லாம் முடியும். நீர் மோசையின் தேவன், எங்களுடைய தேவன். அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கேட்போம். ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே பேசுங்கன்னு சொல்லும் பொழுது பேசுவார். நம்முடைய ஜெபம் பண்ணும் பொழுதும் பேசுவார். நடக்கும்போது உட்காரும் போதும் பேசுவார். சத்தத்தை கேட்க முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.